Hi everyone, நான் டாக்டர் ஸ்வர்ணபிரியா, கன்சல்டன்ட் ஆப்ஸ்டிஷியன் கைனகாலஜிஸ்ட், நியூஜென் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பெரும்பாக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாப்ஸ்மியர் பத்தி. பாப்ஸ்மியர் ஆல்ரெடி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு சின்ன ஸ்மியர் டெஸ்ட், நம்ம ஓபிலே பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் தான். கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி, அதாவது சர்விக்ஸ்னு சொல்லுவோம், அங்க இருக்கிற செல்ஸ் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது. இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து கர்ப்பப்பை வாய்ப்பகுதியோட புற்றுநோயை வந்து ஸ்கிரீன் பண்றதுக்காக பண்றோம். மற்ற புற்றுநோய்கள் மாதிரி இல்லாம கர்ப்பப்பை வாய்ப்பகுதியோட புற்றுநோய் வந்து வைரல் இன்ஃபெக்ஷனால நடக்குது. மோர் தென் 95% அதுதான் ரீசனா இருக்கு. வைரல் இன்ஃபெக்ஷன் எப்ப வரும் அப்படின்னா, அது வந்து ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஸோ நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற எல்லா லேடிஸும் 21 இயர்ஸ் ஆர் அபவ் நம்ம வந்து ரெகுலரா அவங்களை ஸ்கிரீன் பண்ணணும். இது ஒரு நேஷனல் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராமும் கூட. இதுக்கு வந்து நமக்கு சிம்டமா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாதான் நம்ம மருத்துவர் அணுகணுங்கிறது கிடையாது. 21 வயசு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்தே நம்ம வந்து இந்த ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ல எலிஜிபிள் தான். நம்ம அதை எடுக்கிறது மூலமா என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, அந்த கேன்சர் வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னா, அந்த செல்ஸ்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இப்ப இருக்கிற அந்த சின்ன ஸ்மியர் மூலமாவே நம்ம கண்டுபிடிச்சு அதை வந்து முற்றிலுமா பிரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அதனால பாப்ஸ்மியர் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல்லையுமே அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. நான் எல்லாத்தையும் என்ன ரெக்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, ரெகுலரா அந்த பாப்ஸ்மியரை வந்து 50 இயர்ஸ் வரைக்கும் எவ்ரி 3 இயர்ஸும், அதுக்கப்புறம் எவ்ரி 5 இயர்ஸும் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். நமக்கு ஏதாவது ப்ராப்ளம், ஒயிட் டிஸ்சார்ஜோ இல்ல ப்ளீடிங்கோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாதான் நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. இன்ஃபேக்ட் ப்ளீடிங்கோ ஒயிட் டிஸ்சார்ஜோ இருக்கும்போது இந்த டெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து டிஸ்சார்ஜோ ஸ்பாட்டிங்கோ இல்ல ப்ளீடிங்கோ இல்லாத சமயத்துல மருத்துவர் அணுகி இந்த டெஸ்ட்டை நம்ம பண்ணிக்கலாம்.